إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته القرآن 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தை முன்வைத்து இந்த வசனம் நபியின் மனைவியர்களை நோக்கி பேசுகின்றது. இந்த வசனம் ஏனைய முஸ்லிமான பெண்களையும் உள்ளடக்குமா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் அல்லாஹ் நபியின் மனைவியரை நோக்கி, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்லர். நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதாக இருந்தால் அந்நிய ஆண்களுடன் கதைக்கின்ற போதும் உங்களது வார்த்தைகளில் நளினம் குலைவு காட்டாதீர்கள். அப்படி செய்கின்ற போது யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ அவர்கள் தவறான எண்ணங்களை கொண்டு விடுவார்கள். அதே போன்று அங்கு என்ன வார்த்தைகள் அவசியமானதோ அந்த வார்த்தைகளை மட்டும் கூறுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். நபியின் மனைவிமார்களை நோக்கி அல்லாஹ் கூறிய இந்த விடயம் ஏனைய ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களையும் உள்ளடக்கும். நபியின் மனைவியரை முஸ்லிமான ஆண்கள் தாய்மார்கள் என பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. தாய் அந்தஸ்திலுள்ள நபியின் மனைவியரிடமே அவர்களது குலைவான வார்த்தைகளில் தப்பெண்ணம் கொள்வார்கள் என்றால், ஏனைய பெண்களுடைய நளினமான வார்த்தைகளில் உள்ளத்தில் நோயுள்ளவர்கள் இதனை விட அதிகமாக தப்பெண்ணம் கொள்வார்கள். ஆண் பெண் உறவிலே தவறு நடக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நல்ல மனிதர்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயமாகும். எனவே இந்த தவறான விடயத்தை தடுப்பதற்கு சொல்லப்பட்ட விடயம் இது நபிமார்களின் மனைவியர்களுக்கு மட்டும் உரியதல்ல. நபிமார்களுடைய மனைவி இதிலே இந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்றால், ஏனைய பெண்கள் இதனை விட இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் நோக்கமாகும். இதனை அடுத்து வரக்கூடிய வசனத்தில் இருந்தும் இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய உடை இல்லாமல் ஜாஹிலியத்திலே நீங்கள் அலைந்து திரிந்தது போன்று அலைய வேண்டாம் என அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் ஹிஜாப் என்ற ஆடை நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரியதல்லவே? அடுத்ததாக தொழுகையை நிலைநாட்டும்படி அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிர் முஷ்ரிக்குகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஐவேளை தொழுகை என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஐவேளை தொழுகை என்பது நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரியதல்ல. இப்படி அந்நிய ஆண்களுடன் குலைவாக கதைக்க கூடாது என்பது தாய் அந்தஸ்திலுள்ள நபியின் மனைவிமார்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஏனைய முஸ்லிமான பெண்கள் இன்னும் அதிகமாக இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டல் ஆகும். ஆகவே அந்நிய ஆண்களோடு கதைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது அதிலே அவர்களை தீய எண்ணத்தின்பால் தூண்டுகின்ற விதத்தில் இந்த பெண்கள் நளினமாக குலைவாக கதைக்க கூடாது. அதே நேரம் அவர்கள் என்ன தேவைக்கு வந்திருக்கின்றார்களோ அல்லது நாம் என்ன தேவைக்காக அவர்களிடம் கதைக்கின்றோமோ அந்த இடத்தில் அவசியமான பொதுவாக எப்படி கதைக்கப்படுமோ அந்த விதத்திலே நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இந்த வசனம் என்பது தாய் அந்தஸ்திலுள்ள நபியின் மனைவியர் கடைபிடிக்க வேண்டியதாக அல்லாஹ் கூறுகின்ற விடயம், ஏனைய பெண்கள் தம்மையும் தவறு செய்ய நினைக்கும் ஆண்களையும் பாதுகாக்கின்ற விடயத்திலே அவசியமான கதைகள் கதைக்க வேண்டி வருகின்ற போது அங்கே நளினம் குலைவு காட்டக்கூடாது. பெண்கள் மீது ஏற்படுகின்ற ஆசைகளை தூண்டி
தவறின்பால் அவர்களை ஈடுபடச் செய்துவிடக் கூடாது என்பதே அல்லாஹ்வின் வழிகாட்டலாகும். இவ்வாறு ஆண் பெண் உறவில் தவறு நடக்கக்கூடாது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் உரிய வழிகாட்டலாகும். பெரும்பாலும் பெண்களினால் தவறுபால் தூண்டப்படுகின்ற இந்த விடயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் இதில் கவனமாக நடக்க வேண்டும் என்ற பொதுவான வழிகாட்டல் தான் இந்த குர்ஆன் வசனமேயாகும். இது நபிமார்களின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம் கிடையாது.